கடவுளை உங்கள் ரூபத்தில் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் பார்த்தேன் சரிங்களா. என் ரூபத்தில் நான் வந்து நான் நினைக்கிற கடவுளை பார்த்தேன். நான் வந்து கிருஷ்ணரை நினச்சேன். கிருஷ்ணரை நான் வந்து நினச்சி நான் வந்துட்டு தியானம் பண்ணும் பொழுது நீங்கள் பாதத்திலிருந்து மேலே வரைக்கும் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா முகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குது சரிங்களா. அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை தான் நான் பார்த்தது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் உங்களுக்கு எந்த சாமி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, நீங்கள் வணங்குறீங்களோ இல்லை பிடிக்குதோ உங்களுக்கு, அந்த சாமியுடைய ரூபமாக நீங்கள் உங்களை வச்சு பார்த்து பாருங்கள். அது உங்களுடைய ரூபமுடைய முகம் சரியா அந்த சாமியுடைய ரூபத்தில் உங்களுக்கு தெரியறதா நீங்கள் நினச்சி பார்க்கும் பொழுது அந்த வந்து அவ்வளோ ஆற்றல் அந்த சாமிக்கிட்ட இருக்கக்கூடிய அவ்வளோ ஆற்றல், ஒரு மன தைரியம், எல்லாம் என்னென்ன இருக்கோ அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதானே உண்மை. இதை தான் உண்மை. நமக்குள்ளே தான் இருக்கிற கடவுள், நாம தான் கடவுள். நான் இதைத்தானே ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே இதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்களேன். இவ்வளோ பெரிய ஞானிகள் கூட இதை தான் சொல்லியிருக்காங்க. வள்ளல் அவரும் இதான் சொல்கிறாரு. அவர் சித்தர்களும் இதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதாங்க உண்மை. ஓகேவா? தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.